யாழ்ப்பாணத்தில் 2 பிள்ளைகளின் தாயார் ஒருவர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டமையும், இளைஞர் ஒருவர் வீதி விபத்திலே உயிரிழந்தமையும் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியிருக்கிறது. இந்த 2 சம்பவங்கள் தொடர்பாகவும் இதுவரை கிடைக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்களுடைய பதவி மாற்றப்பட்டமை தொடர்பாக நாமல் ராஜபக்ச தன்னுடைய கரிசனையை வெளியிட்டிருக்கின்றார். எனவே அது குறித்தும் விரிவாக பார்க்கலாம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சந்தேக நபர்கள் மீது மேலும் பல வழக்குகள் தொடுக்கப்பட இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன. அத்துடன் கேலிச்சித்திர பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் இப்போதைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் கார்ட்ஸ் விளையாடுகிறார்கள். அப்பொழுது என்ன நடந்தது என்பது சம்பந்தமாக ஒரு கேலி சித்திரம் இருக்கிறது. எனவே எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்கலாம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. வாருங்கள் காணொளிக்குள் போகலாம். தமிழ் மக்களை உலுக்கியிருக்கின்ற 2 சம்பவங்கள் நேற்றைய நாளில் பதிவாகி இருக்கின்றன. ஒன்று இளம் தாய் ஒருவர் 2 பிள்ளைகளின் தாயார் ஒருவரினுடைய படுகொலை சம்பவம். எனவே அது சம்பந்தமாக இதுவரை கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல்களை விரிவாக பார்க்கலாம். என்னென்னு சொன்னால், நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை காலமை சங்குப்பட்டி பாலம் இருக்குது தானே, சங்குப்பட்டி பாலத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பெண்ணினுடைய சடலம் ஒன்று ஒதுங்கி கொண்டு வருது. தண்ணீர் அடிக்கப்பட்டு கரை ஒதுங்கி இருந்தது. அப்போ அந்த பாலத்தால் போன பொதுமக்கள் அதை கண்டுட்டு உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுக்கின்றார்கள். உடனடியாக போலீசார் விரைந்து அந்த சடலத்தை மீட்டு தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பிக்கின்றார்கள். அப்ப எந்த போலீஸ் என்று சொன்னா, சங்குப்பட்டி பாலம் உங்களுக்கு தெரியும் பூநகரி பகுதிக்குள்ள வருது. எனவே பூநகரி போலீசார் அந்த சடலத்தை மீட்டு அதனை அடையாளம் காண்கின்ற முயற்சியில் ஈடுபட்ட போது அடையாளம் காண முடியலை என்று சொன்னா, அந்த பெண்ணினுடைய முகப்பகுதி அந்த சடலத்தில் முகப்பகுதி மிக கடுமையான சேதத்துக்கு உள்ளாகி இருந்தது. அதுல எரி காயங்கள் இருந்ததை அவதானித்த போலீசார் இதை அடையாளம் காண முடியல என்று சொல்லி உடனடியாக ஒரு தொலைபேசி இலக்கம் ஒன்று கொடுக்கணும், போன் நம்பர் ஒன்று கொடுக்கணும். பொதுமக்களுக்கு யாராவது விவரம் தெரிந்தவர்கள் இந்த போன் நம்பருக்கு போன் பண்ணி சொல்லுங்க சொல்லி இந்த சம்பவம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை. பிறகு நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னா திங்கட்கிழமை சட்ட வைத்திய அதிகாரி டாக்டர் சேனா பிரணவன் தலைமையிலான ஒரு மருத்துவ குழு அந்த பெண்ணினுடைய உடலை பரிசோதனை செய்து பார்க்கக்குள்ள, உடல் கூற்று பரிசோதனை செய்து பார்க்கக்குள்ள இன்னும் பல அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவருது. என்று சொன்னா, ஒன்று அந்த பெண் தானாக இறக்கையில இல்ல தண்ணிக்குள்ள விழுந்து இறக்கையில. ஏற்கனவே நாங்க போட்ட ஒரு செய்தியில சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி தண்ணிக்குள்ள உடல் மீட்கப்பட்டிருக்கிறது. அந்த பெண் தானாகவே தண்ணிக்குள்ள விழுந்து இறந்தாவா அல்லது வேறு இடத்தில் கொலை செய்யப்பட்டு கொண்டு போடப்பட்டாரா என்று சொல்லி தெரியல என்று சொல்லி ஏற்கனவே நான் செய்தியில சொல்லியிருந்தேன். இப்ப அதற்கான ஒரு பதில் கிடைச்சிருக்கேன் என்று சொன்னா, டாக்டர் பிரணவன் தலைமையிலான இந்த மருத்துவ குழு ஆய்வு செய்து சொல்லி இருக்குது. அந்த பெண் தலையில மோசமான முறையில் தாக்கப்பட்டிருக்கார் என்று சொல்லி, தாக்கப்பட்டது மட்டுமில்லாமல் அப்படித்தான் அவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு அந்த பெண்ணினுடைய முகத்தினுடைய அடையாளத்தை மறைக்கணும் என்றதுக்காக ஏதாவது ஒரு எரி திரவம், அது அசிட்டோ அல்லது அசிட்டுக்கு சமமான வேறு திரவமோ இன்னும் தெரியல, எரி திரவம் ஒன்று முகத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அதனால தான் அந்த பெண்ணினுடைய முகத்தை சரியான முறையில் அடையாளம் காண முடியல என்று சொல்லி, என்னென்றா இது சம்பந்தமாக நிறைய புகைப்படங்கள் எல்லாம் வெளியாகி இருக்குது. ஆனால் இங்கே போட்டு காட்ட முடியலை என்று சொன்னால், ஒன்று அதை பார்க்க முடியாத கண்டிஷனில் இருக்குது, கோரமாக இருக்குது. ரெண்டாவது யூடியூப்பினுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படி அந்த மாதிரியான படங்கள் போடக்கூடாது. எனவே நான் அந்த படங்களை தவிர்த்து விடுறேன். இருந்தாலும் இந்த மாதிரியான முறையில் அந்த பெண் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இப்ப அந்த பெண்ணை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் அந்த பெண்ணினுடைய உறவினர்கள். அதாவது யாழ்ப்பாணம் காரை நகர் பகுதியைச் சேர்ந்த 2 பிள்ளைகளின் தாயார் தான் இந்த பெண் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நீங்க படத்துல பார்க்கிற இந்த பெண் தான். இவ என்ன செய்கிறான்னு சொன்னா, ஞாயிற்றுக்கிழமை வீட்டால போகக்குள்ள வவுனியால இருக்கிற தன்னுடைய நண்பி வீட்டை போறேன்னு சொல்லித்தான் போயிருக்கிறா. நண்பியை பார்க்க போறேன்னு சொல்லித்தான் போயிருக்கிறா. போகக்குள்ள இவ அவனுடைய கழுத்துல ஒரு 10 பவுன் நகை இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனா அந்த பெண்ணினுடைய உடல் மீட்கப்படையக்குள்ள அந்த உடல்ல இருந்து அந்த நகைகள் எதுவுமே இருக்கல. எனவே எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, ஒன்று இந்த பெண் வவுனியாக்கு போகல, போற வழியிலேயே ஏதோ ஒன்று நடந்திருக்கணும் முதலாவது. ரெண்டாவது இந்த நகை காசப்பட்டு யாராவது இந்த நகையை அபகரிக்கணும் என்றதுக்காக யாராவது கடத்தி கொலை செய்து கொண்டு போயிட்டு கடலுக்குள்
கல் வீசினார்களா என்னவோ தெரியல. எனவே போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை தீவிரமாக முன்னெடுத்து வருகிறார்கள். மிக விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இதுதான் இந்த சம்பவம் தொடர்பாக வெளிவந்த தகவல்கள். அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த உடல் கூற்று பரிசோதனையில் தெரிய வந்தது அந்த பெண் தலையில் தாக்கப்பட்டிருக்கிறார். மற்றது முகத்தில் ஒரு திரவம் ஒன்று ஊற்றப்பட்டிருக்கிறது மட்டும்தான் தெரிய வந்திருக்கே தவிர வேறு எந்த விதமான விவரங்களும் வெளியிடப்படையில. இருந்த போதிலும் கூட ஒரு கவலைக்குரிய விஷயம் என்னென்னு சொன்னால் கொஞ்சம் ஆதங்கத்தோட இதை பதிவு செய்ய வேண்டி இருக்குது. சமூக வலைத்தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக முக்கியமாக ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆளாளுக்கு ஒவ்வொரு கதைகள் அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம் என்று சொல்லி அதிலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண் பாலியல் ரீதியாக தாக்கப்பட்டிருக்கலாம் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று சொல்லி கண்ட கதைகள் எல்லாம் எழுதப்படுது. ஆனால் மருத்துவ பரிசோதனையில் அப்படி எதுவுமே சொல்லல, அதுக்கான ஆதாரங்கள் எதுவுமே குறிப்பிடப்படல. எனவே டாக்டர்ஸ் மாதிரி செக் பண்ணி என்ன சொல்லினமோ அதை பற்றி தான் நாங்கள் சொல்லணுமே தவிர எங்கட கற்பனைக்கு ஆளாளுக்கு ஒரு கதை நாங்கள் சொல்லக்கூடாது. அது சரியும் இல்லை, அது பொருத்தவும் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த பெண் உயிரிழந்ததால அந்த குடும்பத்தினர் சரியான துக்கத்தில் இருப்பார்கள். இப்போ அவர்களுடைய துயரத்தை நாங்கள் வார்த்தையில் வர்ணிக்க முடியாது, அப்படி இருப்பார்கள். அப்படி இருக்கும்போது நாங்கள் கண்ட கதையெல்லாம் எழுதுகைக்குள்ள அது அவர்களுடைய கண்களில் படைக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஆகும். எனவே எங்களுக்கு என்ன தகவல் கிடைச்சிருக்கோ உத்தியோகபூர்வமாக அதை பற்றி மட்டும்தான் கதைக்கணுமே தவிர ஒரு பெண் என்றதுக்காக அப்படி இருக்கலாம் இப்படி இருக்கலாம் என்று சொல்லி இந்த இடத்துல போயிட்டு எங்களுடைய கற்பனை திறமைகளை காட்டுறது கண்டனத்துக்குரியது, கண்டிக்கத்தக்கது. எனவே அப்படியான விஷயங்களை தவிர்த்துக் கொள்ளணும். இதுவரைக்கும் கிடைக்கப்பட்ட தகவல்கள் இதுதான். எனவே மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. போலீசாருடைய விசாரணைகளும் மருத்துவ பரிசோதனைகளும் இடம்பெற்று வருகின்றன. மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். எனவே எங்களுடைய மண்ணில் இப்படியான சம்பவங்கள் நடக்கிறது உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்கிறது. இந்த ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி கொண்டிருக்கிற அதே நேரத்தில் நேற்று ஒரு துடிப்பான ஒரு விளையாட்டு வீரர், மிகச்சிறந்த ஒரு விளையாட்டு வீரர் ஒருவர் வீதி விபத்திலே உயிரிழந்தமை அடுத்த அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கின்றது. யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் நேற்று இடம்பெற்ற ஒரு விபத்தில், அதாவது ஒரு பேருந்து, ஒரு மோட்டார் சைக்கிள், மற்றது ஒரு முச்சக்கர வண்டி ஆட்டோ, இந்த மூன்றுமே நேருக்கு நேர மோதினதால மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்த ஜூட் என்று சொல்லப்படுற ஒரு இளைஞர், ஒரு துடிப்பான விளையாட்டு வீரர், உதைபந்தாட்ட நடுவர் என்று சொல்லப்படுகின்றது. அவர் செந்தமிழ் விளையாட்டு கழகம் என்று சொல்லப்படுற ஒரு விளையாட்டு கழகத்தினுடைய ஒரு முக்கியமான உறுப்பினர் என்று சொல்லப்படுகிறது. எனவே மிகவும் திறமையான ஒரு விளையாட்டு வீரர், ஒரு இளைஞர், துடிப்பான ஒரு இளைஞர் வீதி விபத்தில் உயிரிழந்தமை அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அமைச்சர் பிமல் ரட்நாயக்க அவர்களுடைய பதவி மாற்றப்பட்டமை சம்பந்தமாக நாமல் ராஜபக்ஷ தன்னுடைய கரிசனையை, கவலையை வெளியிட்டிருக்கின்றார். நாமல் ராஜபக்ஷவுக்கு என்ன கவலை என்று கேட்டீங்கன்னு சொன்னால், அதாவது இந்த 323 கொள்கலன் சொல்லி ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டிருக்குத்தானே, துறைமுகத்திலிருந்து 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டன்னு சொல்லி அதனுடைய உண்மையான சூத்திரதாரி, உண்மையான குற்றவாளி இன்னும் அடையாளம் காணப்படையிலையாம். அதுக்கு முதலே அமைச்சருடைய பதவியை மாற்றினது மிகவும் சந்தேகத்தை எழுப்புகிறது என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ சொல்லியிருக்கார். உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்களுடைய பொறுப்பில் சிவில் விமான போக்குவரத்து மற்றும் துறைமுகங்களும் இருந்தது. இப்போ துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து பிரிக்கப்பட்டு இன்னும் ஒரு அமைச்சருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பிமல் ரட்நாயக்கா அவர்களிடமிருந்து அந்த பொறுப்புகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அரசாங்கம் சொல்லியிருந்தது இது இயல்பாக நடந்த ஒரு அமைச்சரவை மாற்றமே தவிர இதில் வேறு எதுவுமே இல்லை என்று சொல்லி. ஆனால் நாமல் ராஜபக்ஷ அதை நம்பல. அவர் சொல்லியிருக்கார், இல்லை இதுக்கு பின்னால் சதி இருக்குது, இது குற்றங்களை மறைக்கிறதுக்கு தான் இப்படியெல்லாம் நடக்குது என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் சரத் பொன்சேகா சொன்னவர் தான் தன்னுடைய ஒரு வீடியோ இருக்குதா தான் வெளியிட போறேன்னு சொல்லி, அதாவது கோத்தாபய ராஜபக்ஷ ஓர்டர் போட்டவர் தானே வெள்ளை கொடியோட சரணடைந்தவரோட சுட சொல்லி அது சம்பந்தமாக தன்னுடைய ஒரு வீடியோ துண்டு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தவர் சரத் பொன்சேகா. அது சம்பந்தமாகவும் நாமல் ராஜபக்ஷ சொல்லி வச்சுக்காரு. என்னென்னு சொன்னால், தைரியம் இருந்தால் அந்த வீடியோவை வெளியிடட்டும் பார்ப்போம், அதுக்கு நாங்கள் பதில் சொல்றதுக்கு தயாராக தான் இருக்கிறோம், தொடர்ந்து எங்கள் மேலே குற்றச்சாட்டு வைக்கிறீங்கள், அவதூறு பரப்புறீங்கள், அந்த வீடியோவை வெளியிடுங்கன்னு சொல்லி பொங்கி இருக்கிறார் நாமல் ராஜபக்ஷ. எனவே மிக விரைவில் அந்த குறிப்பிட்ட அந்த வீடியோ துண்டை வெளியிடப் போவதாக சரத் பொன்சேகா அவர்கள் சொல்லியிருந்தார். எப்போ வெளியிட போறார் என்று சொல்லி தெரியல. எனவே காத்திருப்போம். ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்ற சந்தேக நபர்களுக்கு எதிராக
மேலும் பல வழக்குகள் பதியப்பட இருக்கின்றன என்று சொல்லி ஒரு தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்து இப்ப 6 வருஷம் ஆகுது. இந்த 6 வருடங்களாக 24 சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதுல மிக முக்கியமானவர் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா நௌஃபர் மௌலவி என்று சொல்லப்படுற ஒரு மௌலவி, நௌஃபர் மௌலவி அவர் உட்பட 24 பேர் சந்தேகத்தின் அடிப்படையில் சந்தேக நபர்களாக கடந்த 6 வருடங்களாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த 6 பேருக்கும் எதிராக 1000க்கும் மேற்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்காம். 1000க்கும் மேற்பட்ட குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டு இப்போ வழக்குகள் நடந்து இருக்குது. கிட்டத்தட்ட 13,000 பக்கங்கள்ல இவர்களுக்கான அந்த சார்ஜ் ஷீட் என்று சொல்றது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்காம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவர்களுக்கு எதிராக இந்த 24 பேருக்கும் எதிராக இன்னும் பல வழக்குகளை பதிவு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது. இவர்கள் அனைவருக்கும் எதிரான வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றது. எனவே மேலும் பல வழக்குகள் இவர்கள் மேல பதியப்படும் போது அது சம்பந்தமான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெறும். எனவே நீண்ட காலம் எடுக்கும் என்பது மட்டும் எங்களால் உறுதியாக சொல்ல முடியும். எனவே இந்த வழக்குக்கான தீர்ப்பெல்லாம் எப்ப வெளியாகும் என்று சொல்லி தெரியல. இருந்த போதிலும் கூட நீண்ட காலம் எடுக்கும் என்றது மட்டும் மறக்க முடியாத உண்மை. அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மேசையில் இருந்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அவர்களும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவும் கார்ட்ஸ் விளையாடினோம். அப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மஹிந்த ராஜபக்ச கையில் ஒரு கார்டு ஒன்று வச்சுருக்கார். ஜோக்கர் இருக்கு தானே கார்ட்ஸில் ஜோக்கர் அந்த ஜோக்கர் கார்ட்டை எடுத்து கையில் வச்சுக்கிறார். அதில் ஒரு படம் ஒன்று போட்டிருக்குது. அதாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உதய கம்மன் பிள்ளை. எனவே உதய கம்மன் பிள்ளை தான் இப்போ மிகச்சிறந்த ஒரு ஜோக்கராக இருக்கின்றார். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, உங்களுக்கு தெரிஞ்சு வேறு யாராவது ஜோக்கர்ஸ் இருக்கணுமா? உதய கம்மன் பிள்ளை மாதிரி அரசியல் இருக்கக்கூடிய வேறு யாராவது ஜோக்கர்ஸ் இருக்கணுமா? இருந்தால் அவர்களுடைய பெயர்களையும் நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல போடலாம். எனவே இந்த ஒரு கேலி சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.